மிட் நைட்டில் பெட்டில் படுத்துக்கிட்டு ஸ்கெட்ச் புக் வச்சு ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் டேபிளில் ஸ்கெட்ச் புக் திறந்துட்டு பென்சில் வச்சுக்கிட்டு என்ன வரைகிறதுனே தெரியாமல் உக்காண்ட்ருக்கீங்களா? ட்ராயிங் ப்ராக்டிஸே பண்ணாமல் போயிடுவீங்க. இதே தான் டெய்லியும் நடக்கும். அப்புறம் கடைசி வரைக்கும் ட்ராயிங்கில் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் அடிக்ட் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மேக் ட்ராயிங் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி டு ஸ்டார்ட். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராயிங்கை கஷ்டமாக ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மோட்டிவேஷனுக்கு வெயிட் பண்ணுவாங்க, பர்ஃபெக்ட் ரெஃபரன்ஸ் தேடுறேன்னு அதை தேடிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஆர்ட் சப்ளைஸ் வேணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ராயிங் பண்ணுற மோடே போயிருக்கும், நாளைக்கு வரையலான்னு விட்டுருவீங்க. இதெல்லாம் பண்ணாமல் ஒரு ஸ்கெட்ச் புக், ஒரு பென்சில் எடுத்துகிட்டு பெருசாக ஒன்றும் வரைய வேணாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்களால் என்ன வரைய முடியுமோ அதை வரைங்க. நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் பண்ணணுன்னு கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு கோல் செட் பண்ணி சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். அந்த ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு 2 hours நீங்கள் எதையும் தொடாமல் அதுக்குள்ளேயே இருப்பீங்க. ஸோ செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, ட்ரா வாட் யூ ஆக்சுவலி என்ஜாய். சும்மா வரைஞ்சிட்டே இருக்காமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வரைங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இந்த ட்ராயிங் தான் வரையணும், இதை தான் நான் கற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு அனிமே பிடிச்சிச்சின்னா நீங்கள் அனிமே வரையலாம், கார் பிடிச்சிச்சின்னா கார் வரையலாம், இல்லை எதாவது கார்ட்டூன் வேணும்னா அதை வரையலாம், இல்லை போர்ட்ரேட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதை கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களோட சப்ஜெக்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது. வில் பி என்ஜாயிங் தி ப்ராசஸ். மூணாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டர்ன் யோர் ட்ராயிங் இன்டு அ கேம். ட்ராயிங்கை ரொம்ப அடிக்டிவாக மாற்றுறதுக்கு ட்ராயிங்கே ஒரு சேலஞ்சாக பண்ணுங்கள். இப்போது நான் 1 ஹவரில் ஒரு அனிமே ஆர்ட் பண்ண போகிறேங்கிறத விட, இந்த அனிமே ஆர்ட்டை எரேசர் இல்லாமல் பண்ண போகிறேன், இல்லை இந்த அனிமே ஆர்ட்டை என்னோடய ஓன் ஸ்டைலில் வெறும் ஷேப்ஸ் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணல, உங்கள் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. ஆல்சோ வில் ஃபைண்ட் யுவர் ஓன் ட்ராயிங் ஸ்டைல். இப்படி ரேண்டமாக வரைஞ்சிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு யூனிக்கான ஸ்டைல் ரேண்டமாக வரும். அது கூட உங்கள் ஸ்டைலாக மாறலாம். இப்போ ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, see your progress. ஸோ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ப்ராக்ரஸை நோட்டீஸ் பண்ணாமல் திடீர்னு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அவங்க பழைய ஆர்ட்டெல்லாம் தூக்கி போடாமல் அதை ஒரு ஃபைல் பண்ணி வச்சிங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒரு சைல்டுஹுட் ட்ராயிங்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதோட இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா, இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கே அப்படின்னு தோணும் உங்களுக்கு. அப்புறம் வேறு ஆர்டிஸ்ட் கிட்ட கம்பேர் பண்ணாமல் உங்களோட ஓன் ஓல்டு ஆர்ட் ஒர்க்கை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்போ லாஸ்ட் ஸ்டெப், 5th டிப் பார்த்தீங்கன்னா, மேக் இட் அ சேலஞ்ச். ஒரு சேலஞ்சாக பண்ணோன்னா நம்மள டெய்லியும் அந்த ப்ராக்ரஸில் வர வைக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு ட்ராயிங் பண்ணுறேன்னா நாளைக்கும் இதே டைமில் நான் இன்னொரு ட்ராயிங் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா, ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் நான் லூமிஸ் மெத்தட் 7 days இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா Day 1 to Day 7 கண்டினியூஸாக ஒரு ரெஃபரன்ஸ் பிக் பண்ணி அதை லூமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி வரைவேன். ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் ஆனாலும் அந்த ப்ராக்ரஸை நீங்கள் பார்க்கும்போது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் அப்படியே பர்ஃபெக்ட் ஆகிட முடியும்னு சொல்ல மாட்டேன், பட் யூ வில் see some இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஒரு குட் ஆர்டிஸ்ட் ஆகணுன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை, உங்களோட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். 3 பாயிண்ட்டையும் என்னோட ஓன் ஜேர்னிலேருந்து நான் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ.